முதல் உலகம் வரை உங்கள் உள்ளங்கையில். நமது பூமி தமிழகம் தகவல் தளம். இது மக்கள் களம். அனைவருக்கும் வணக்கம். நான் பெஸ்ட் சிவகுமார், ஈரோடு சிறைகள் செயலாளருங்க. ஈரோட்டில் ஜிஹெச்சில் தினமும் உணவு வந்து தொடர்ந்து 630 நாளாக வழங்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி திருப்பூர் கொடுக்கலான்னு நண்பர்கள்லாம் ஆசைப்பட்டதுனால இங்கே ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். சித்திரை 1 இன்னைக்கு வந்து சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு திருப்பூரில் பொது சேவையில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிற அண்ணன் மோகன் கார்த்திகேயன் அவர்கள் மூலிமா அவர் திருக்கரங்களால் முதல்ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்னைக்கு வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறோம். காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று. இந்த திட்டத்தில் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோயாளிகள் உள்ள இருப்பாங்க. அவங்களோட நோயாளிகளோட இருக்கிற அட்டண்டர்களுக்கு வந்து உணவுக்கு சிரமமா இருக்கிறதுனால டெய்லி வந்து ஈவினிங் 6 மணிக்கு சரியா ஜிஹெச்சுக்கு பின்னாடி வெளியே நாங்கள் வந்து உணவு டெய்லி இட்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். பாத்திரத்தோடு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து சுகாதாரம் ரொம்ப முக்கியம். வேற இதில் கொடுத்தா நீங்கள் கீழே போட்டு சுத்தமாக வச்சுருக்கோங்கிறதுக்காக உங்கள் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லிடுறோம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தினமும் மாலை 6 மணி திருப்பூர் ஜிஹெச்சுக்கு வரும். பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணுல. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லையே. என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே. இதை சிறப்பாக இது வருஷம் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டுள்ளோம். உங்கள் உதவியுடன் நல்ல உள்ளங்களுடன் இதை தொடர்ந்து செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. தம்பி சிவகுமார் மற்றும் சிகரல் குரூப்பு ஈரோட்டிலேருந்து வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, மக்களுக்கு போய் சேரணும். இந்த மாதிரி உணவு வழங்கலாம். சாயந்தரமானா உள்நோயாளி இருக்கும், கூட இருக்கிற அட்டண்டர் இருக்கும், சாப்பாடு இல்லாமல் சில சமயம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணலாமல் இருக்கிறவங்கன்னா நாங்கள் பிரமாதமான செயல். அன்னதானம் வழங்குறதை விட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது. அதனால சரி டெய்லி சாயந்தரம் இந்த மாதிரி 6 மணிக்கு இங்கே வந்து ஜிஹெச் பக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. அது என்னை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கீம் மூலமாக ஆரம்பிக்கிறது வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது அன்பு தம்பிகளுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.